119 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 98, 99, 100 ஆகிய 3 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Let's read from Psalm 119 verse 98, 99 and 100. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். For you through your commandments make me wiser than my enemies, for they are ever with me. I have more understanding than all my teachers, for your testimonies are my meditation. I understand more than the ancients, because I keep your precepts. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So these verses talk to us about how the Lord desires to have his children. நம்மளை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. We should not have a low self-esteem about ourselves and belittle ourselves. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை யாரும் தாழ்த்த அல்லது உங்களை தேவன் வைக்க விரும்புகிற நிலையில் இருந்து உங்களை கீழா ஆக்க முடியாது என்று சொல்லுகிறேன். So the Lord says that nobody in this world can pull you down from that position that God has placed for you and has kept you. ரொம்ப அதாவது அதிகாரம் படைத்தவர்களாக ஒருவேளை இருக்கலாம். Probably they are people with a lot of authority. பணம் படைத்தவர்களாக இருக்கலாம். And they may be wealthy. உங்களை விட மூத்தவர்களாக இருக்கலாம். And they may be elders too. ஏன் உங்களை விட ரொம்ப அதிகம் படித்த அறிவாளிகளாகவும் ஞானிகளாகவும் இருக்கலாம். And probably they are very wise and also people of greater understanding. அவ்வளவு ஏபிளா இருக்கிற அல்லது சக்தியா வல்லமையா இருக்கிறவங்க உங்களை கீழே இறக்கணும், உங்களை கீழாக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கறது இல்ல. And the Lord will not permit anybody to pull you down. ஒருவர் பேசின வார்த்தை உங்களை ஒரு நாளும் கீழே கொண்டு வராது. The words that people utter and speak to you cannot pull you down. உங்களை யார் பேசினார்களோ அவர்களே உங்களுக்கு கீழாக ஒரு நாள் வருவார்கள். And the day will come that the people who spoke against you and who belittled you, they will be brought low. உனக்கு விரோதமான நாவு குற்றப்படுத்தப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. And the Bible says that the tongue that speaketh against you, that will be brought to judgment. அது வந்து வாசித்து பாப்போமே. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Isaiah 54:17 reads, no weapon formed against you shall prosper, and every tongue which rises against you in judgment you shall condemn. This is the heritage of the servants of the Lord, and their righteousness is from me, says the Lord. என் நீதியை அநீதியாக்க திறமையுள்ள வழக்கறிஞரால் கூட முடியாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. And this verse clearly says that no one can change God's righteousness to unrighteousness, even though they are a great judge. வாதாடுகிற திறமை உள்ள வழக்கறிஞர்கள் திறமையாய் நீதியை அநீதியாக்குகிறார்கள் என்று உலகத்தில் பேசப்படுகிறது. And the people in the world say that when you have a very talented lawyer, he can even change what is a fact and make it a lie. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல அவன் எவ்வளவு அறிவாளியா எவ்வளவு திறமையா இருந்தாலும் அது அவனால் முடியாது என்று சொல்லுகிறார். உபாகமம் 7:14 எல்லாரும் எடுத்து பாருங்கள். Let's turn to Deuteronomy chapter 7 and verse 14. உனக்கு தான் கர்த்தர் சொல்றார், சகல ஜனங்களை பார்க்கிலும் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பஸ்காட்டு குட்டியினால் மீட்கப்பட்டு கானானுக்கு வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்குள்ளும் உன் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. You shall be blessed above all people. There shall not be a male or female barren among you or among your livestock. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You shall be blessed above all people. உங்களுக்கு சொன்ன மாதிரி தெரியுதா?
Are you able to perceive that this is a personal promise that God எனக்கு gives இந்த you? வசனத்தை வாசிக்கும் போது அந்த நீன்றது நான் தான் நினைக்கிறேன். So when நீ அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா, அந்த நீன்ற இடத்துல சகல ஜனங்களை பார்க்கலும் சொர்ணராஜ் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? So when I read this verse, I feel like personalizing this verse and appropriating my name in the place of you. நம்மளுடைய சுபாவம் என்னவென்றால், ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் அதை என் தோல்வி, என் 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 வருத்தம், எனக்கு பிரச்சனை என்று நாம் அதற்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து விடுகிறோம். But the problem that we have is whenever we face a small situation, we think that that is our failure and we think that that is our destiny. என்ன நடந்தாலும் சகல ஜனங்களை பார்க்கிலும் என் மகனே என் மகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். But the Lord says, no matter what happens, my son and my daughter, you will be. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிற வார்த்தை வெறும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறதை விட சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அங்கதான் இருக்குது. So the Lord just does not say you will be blessed. He says you will be blessed above all the people. நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த பட்டணத்துல. There are so many people in this nation. அவர்களுக்கெல்லாம் உனக்கு இருக்கிற மாதிரி ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை. And they do not experience the blessings that you are experiencing. தேவன் இந்த பட்டணத்தில் உள்ள மக்களை உன்னோடு ஒத்திட்டு பார்க்கிறார். The Lord compares you with the people in your neighborhood. என் பிள்ளைகள் எல்லாரையும் விட சகல ஜனங்களை பார்க்கிலும் என் பிள்ளைகள், என் மகன் நீ, என் மகள் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தை. So here we see that the Lord says that my daughter, my son, you will be blessed above all the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம் 26ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் பாருங்கள். 18-19 என எடுத்து பார்ப்போம். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை தள்ளிவிட்டு ஆண்டவர் எனக்கு போதிக்கிற போதனையை புறந்தள்ளிவிட்டு நான் பின் சொல்லும் ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியாது. நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை நாம் கவனிக்கிறவர்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். ஆகவே ஆண்டவர் இந்த பின்வரும் வசனத்தை சொல்லுகிறார். So we are all people who give importance to the commandments of the Lord, and therefore God gives the promise to those children who keep his commandments. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சொல்லி இருக்கிறார், நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். நீ என் சொந்த பிள்ளையாய் இருக்கும்போது நான் உன்னை பார்த்து கை நீட்டி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நான் சொல்லுகிறேன். And the Lord says also today, the Lord has proclaimed to you his special people, just as he has promised you that you should keep all his commandments, and if you do that, you will be recipients of these promises. நாங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது சிலதை கை கொண்டிருக்கிறோம், சிலது கடினமா இருக்குது. அதனால இது கடினம், இது எனக்கு தேவையில்லை, இதையெல்லாம் யார் கை கொள்ளுவாங்கன்னு நாங்க சொல்றது இல்ல. ஆமான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? How many of you can say that when I read the word of God, I follow it, but sometimes when I'm not able to do that, இது முடியாது, இந்த வசனம் கை கொள்ள முடியாது அப்படின்னு ஒதுக்குறீங்களா? So do you push aside some of the verses saying these are things that I cannot follow, so I don't need them? Do you push aside such words? அப்படி நம்ம சொல்றது இல்ல. And we are people who never say that. ஆமாதானா? கை வைத்து சொல்லுங்க. நாங்க உம்முடைய வசனத்தை என்ன செய்யறதில்ல, நான் எங்களுக்கு வேண்டான்னு நாங்க சொல்றதே இல்ல. சொல்றவன் கையை வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்முடைய வசனத்தை நான் ஒரு நாள் வேண்டான்னு நான் சொல்றது இல்ல. So you can lift up your hands and say, Lord, there is not a single point in my life when I say I don't need your word. எனக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்குதோ அதை மட்டும் எடுத்துட்டு
கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றது இல்ல. ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபை பெற்று அவைகளையும் கைக்கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன், எனக்கு கிருபை தாரும் என்றுதான் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆமென். So we have surrendered ourselves saying, Lord, grant me the grace to follow and obey even the commandments that are difficult for me to follow. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே எல்லா வசனங்களையும் கைக்கொண்டவர்கள் அல்ல. So as a children of God, we are not people who have obeyed all the commandments of the Lord and following them. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But here the Lord says that if you keep all his commandments, நாம் என்ன அவருக்கு பதில் கொடுக்கிறோம்? உம்முடைய வசனங்கள் எல்லாம் நல்லதாயிருக்கிறது. and how do we reply to God and respond? We say that all your ரெஸ்பாண்ட் commandments பண்ணுங்க, are good. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய கட்டளைகள் எல்லாம் நல்லதாயிருக்கிறது. Lord, all your commandments are so good to me. சொல்லுங்களேன், Your வாயை commandments திறந்து. are so good for me, உம்முடைய Lord. கட்டளைகள் எல்லாம் நல்லதாயிருக்கிறது. Your commandments are good for me, Lord. சிலதை நான் கை கொண்டுட்டேன், முன்னவே நான் கை கொண்டு அதை கை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். There are some of them that I appropriate in my life, I obey and I follow. சிலதை கை கொள்றதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்ப்பா. And some commandments I'm all the time persisting and trying to keep அப்படி them up. முயற்சி செய்யும் போது சில அசாதாரணமான காரியங்களை கூட என்னால செய்ய முடிகிறது. And even when I'm trying to keep the commandments of God, I'm able to do something very spectacular and supernatural at many times. உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய அபிஷேகத்தினாலே நாங்கள் உம்முடைய வசனங்களை கைக்கொள்ள நாங்கள் பிரயாசப்படும் போது எங்களுக்கு அந்த அறிவும் பலனும் எங்களுக்கு கிடைக்கிறது. அதுக்காக நன்றி. And we praise you and thank you, Lord, that because of your grace, because of the anointing and because of your blessing, we are able to keep up some of your commandments and receive the blessing of the same. Praise the Lord. மன்னிக்க சொல்லுகிறார் ஆண்டவர். The Lord teaches us to forgive others, பெரிய ஒரு கட்டளை அது. and that is a very huge command. சிலர் நமக்கு செய்த தீமைகளை மன்னிக்க நம்மால் முடியவில்லை. We are not able to forgive the evil that some people have done toward us. நீர் என்ன மன்னிக்க சொல்லுகிறீர்? இப்படியெல்லாம் எப்படி மன்னிக்கிறது? இந்த வசனத்தெல்லாம் நான் கைக்கொள்ள முடியாது அப்படி நம்ம சொல்றோமா? So do we tell the Lord, Lord, how can I obey these things? I cannot forgive that person. I will not be able to forgive. நீர் சொன்னது சரிதான் ஆண்டவரே, நான் அவர்களை மன்னிக்க வேண்டும், நான் பிரயாசப்படுகிறேன், நான் மன்னித்து விடுகிறேன், நான் பிரயாசப்படுகிறேன். ஒரு நாள் அவர்களை சந்தித்து அவர்களோட அன்பா பேச நான் பிரயாசப்படுகிறேன், எனக்கு பலன் தாரும். இப்படித்தான் நாம் கேட்கிறோம் என்று நான் நம்புகிறேன். So I believe that we are telling the Lord, it's not easy for me to forgive them, Lord, but I'm going to try. I'm going to meet with them. I'm going to talk affectionately to them. உயிருள்ளவரை அவனை மன்னிக்க மாட்டேன், அவளை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு மனசுல நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னா அது சரியில்லைங்க. அது மாத்திக்கணும். So if you say that until I die, I will not forgive this person, I will not live at peace with that person, that is wrong and we have to change. இந்த வசனத்தை நான் கைக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு ஒரு பிரதியுத்தரம் உங்களிடத்தில் இருக்குமானால் தேவன் உங்களை ஒதுக்கி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. So if you are very strong headed and say that I will not listen to this particular command, the Lord will just have to forsake you. தேவனுடைய வசனங்கள் எல்லாம் நல்லதா இருக்கிறது. All the words of God are good. அவைகளை எல்லாம் நான் நிச்சயமாய் கைக்கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe that I should keep all the commandments of the Lord. அப்படி சொல்றவங்க எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க பாப்போம். And those who believe that, you can lift up your hands and declare that you will keep all the commandments of the Lord. நல்லா உயர்த்துங்களேன் கையை மேல. அப்போ நீங்க ஆமாதிக்கிறீங்க. இப்ப சொல்லப்படுற வசனம் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும். So all the following verses are then applicable to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் வசனம் பாருங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். And that he will set you high above all nations which he has made in praise, in name and in honor, that you may be a holy people. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும். And he has set you high above all the nations. இந்த பூமியில நான் சிருஷ்டித்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். There are so many thousands of people that I have created and placed in the world. அந்த வசனத்தில் பின்னாலே பாருங்கள், நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். And that you may be a holy people to the Lord your God, just as he has spoken. என்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்தோமோ அன்றைக்கே அவர்
தம்முடைய சொந்த ஜனம், நீ எனக்கு பரிசுத்தமான என் சொந்த ஜனம் என்று அவர் உரிமை பாராட்டி சொல்லுகிறார். The day you accepted the Lord Jesus, that day he made you his holy people. நான் என்ன உங்களுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்தாபிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமான ஜனங்க என்றதை நீங்க உணர்றீங்களா? அத ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். Today the Holy Spirit wants to imprint in your mind and convict you and make you understand that you are a special people to the Lord, set apart for him. அந்த உணர்வு வந்தா தான் எனக்குள்ள இருக்கிற அந்த விசேஷத்தை நான் சில ஸ்பெஷாலிட்டி சிலது நமக்கு இருக்குது. So we have, விசேஷத்தை நான் என்ன கண்டுபிடிச்சு சந்தோஷப்பட முடியும். so unless you understand the special things that you have, you will not be able to rejoice over what you have. அவங்களுக்கு இல்லாத என்ன எனக்கு இருக்கு? You will only complain saying, why should I rejoice? I don't have anything. எனக்கு இருக்குது. I have salvation which others do not enjoy. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி இருக்கிற அந்த ரட்சிப்பு எனக்கு இருக்கிறது. I have so great a salvation that other people are not able to ரட்சிப்பின் enjoy. சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. I have the joy of salvation. இந்த சர்வத்தை சிருஷ்டித்த, இந்த பூலோகம் முழுவதையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தரின் பிள்ளை என்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் எனக்கு I have இருக்கிறது. this great blessing to be addressed and to be called as a child of God. அவர் கொடுத்த சமாதானம் எனக்கு இருக்கிறது. I have the peace of God within me. அவருடைய வைகளால் எனக்கு வேதம், ஆலயம், ஜெபம், பாடல், ஆராதனை இவைகளின் மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. And I have the joy of experiencing God's word, the church, the worship and the songs, and to experience all these blessings. இது உலகத்துல எங்கேயும் கிடைக்காது. And you will not be able to enjoy these blessings anywhere else in this world. இது அவர்களுக்கு இல்லை. And this does not belong to the people who are not in Christ. அதனாலதான் நீங்க அவர்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். And that is why the Lord says that you are special and blessed when compared to the other people. நீ நான் உண்டு பண்ணின ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரை விட எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நீ புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். So the Lord says that I have created so many people, but in praise and name and honor I will bless you and set you high above all people. AGS ஆபீஸ்ல ஒரு அட்டெண்டர் ஒருவர் இருக்கிறான். So in the AGS office there is an attendant. அவர் பிலீவர். And he is a believer. ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போய் ஒரு போதகருடைய போதனையை அவன் கேட்கிறான். And he goes to a spirit-filled church and he listens to the message that is preached there. அவர் சொன்னபடி அவனுக்குள்ளே அந்த போதனை அவன் கேட்டபடி அவனுக்குள்ளே சில வரங்கள் இருக்கின்றன. So he listens to the teaching and he has certain talents and gifts within him. அவன் இயேசு நாமம் சொன்னா யாருக்குள்ள பிசாசு பிடிச்சிருந்தாலும் ஓடிரும். So even if he just utters the name of Jesus, anybody who is possessed by demons or demons will just flee away. அவன் ஜெபம் பண்றவங்களுக்கு எல்லாம் எந்த பில்லி சூனிய கட்டும் முறிஞ்சு போயிடும். And whenever he prays, anybody who has any kind of they think that is done against them, that will be broken right away. AGS ஆபீஸ்ல கமிஷனரா இருக்கிறவரு, அவர்கிட்ட கை கட்டி வேலை செய்கிறவன் இந்த அட்டெண்டர். So this attender, he works under the commissioner, he bows before the commissioner and is working there. ஆபீஸ் வேலை முடிந்ததும் அறையில ஸ்டாஃப் ரூம்ல இந்த கமிஷனர் முழங்கால் படியிட இந்த அட்டெண்டர் தலையில கை வைத்து ஜெபம் பண்ணுகிறான். So after the office hours, we find that this attender placed his hand upon the commissioner's head and was praying for the commissioner. கமிஷனர் என்ற பதவி அவனுக்கு இல்லாமல் இருக்கலாம். He may not have the position and the title and ஆனால் அந்த designation as commissioner. பதவியை உடையவன் தலையில கை வைக்கிற வல்லமை இவன்கிட்ட தான் இருக்குது. But he has the power to place his hand on the commissioner's head and to pray for him. நீ கமிஷனரா இருக்கலாம் ஐயா, உனக்கு ஆரோக்கியம் வேணும்னா அவன் முன்னால முழங்கால் போட்டு தான் ஆகணும். You may be the commissioner, but if you need health, you have to kneel down before the child of God. அவனுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. Because he has the power of God. உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. Do you have that power within நீங்க you? இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னா பிசாசு ஓடும். So if you say in the name of Jesus, the demons have to flee away. நீங்கள் குடியிருக்கும் இடங்களில், உங்கள் அலுவலகத்தில், நீங்கள் வேலை செய்கிற பள்ளிக்கூடமோ அல்லது காலேஜோ அல்லது ஆபீஸோ அல்லது தொழிற்சாலையோ எங்கேயோ உங்களை பற்றி என்ன தெரிந்திருக்க வேண்டும்? இன்னார் ஜெபித்தால் நம்முடைய பிரச்சனை தீரும் என்று உன்னை குறித்து அறிந்திருந்தால்
அவர்கள் நிச்சயமாக உனக்கு முன்னே முழங்கால் படியிடுவார்கள். So wherever you work, in whichever place you're positioned, and people should know that when this person prays, immediately the demons will flee away. They will come and kneel before you. நான் சின்ன வயதிலேயே டன்லப் ரப்பர் ஃபேக்டரியிலே ஒர்க் பண்ணேன். When I was a young man, I worked in the Dunlop rubber factory. அப்பொழுது எல்லாரும் என்ன ஃபாதர்னு தான் கூப்பிடுவாங்க. And everybody used to call me and address me as எனக்கு father. அப்ப 17 வயது தான். I was only a teenager. I was 17 years. எனக்கு என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிடுவாங்க. And people will come to me and ask me to pray. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி வல்லமை உங்களுக்கு இருக்குது. So you have this power within you. நீ போய் யார்கிட்டயும் போய் நீ எனக்கு இந்த விடுதலை கிடைக்கிறதுக்காக எனக்கு இதை செய் அதை செய் என்று நீ கேட்க வேண்டியதில்லை. நீ உனக்கு அந்த அதிகாரத்தை தேவன் You கொடுத்திருக்கிறார். don't have to go and stand before anybody and say, please do this help for me. God has given you all authority. நீ விசேஷமானவன். And you are special. அவன் ஒரு அட்டெண்டர். ஆனா அவன் புகழ்ச்சி அந்த 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 அலுவலகமே அந்த மனிதனை, அந்த சாதாரண ஒரு ஆளை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை உன்னுடைய ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரை விட உன்னை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் என்றால் நிச்சயம் அதை செய்வார். And the Lord promises you that you may be just an ordinary person, but He will set you on high in praise and name and honor before everybody else. நீங்கள் ஒருவேளை வாலிபராய் இருக்கலாம், அல்லது நடுத்தர வயதினராய் இருக்கலாம், அல்லது முதிர்ந்த வயதுள்ளவர்களாக இருக்கலாம். You may be a young person or middle-aged or an old person. நீங்க ஒரு போன் எடுத்து அந்த எதிர்முனையில இருக்கிற ஆளு பிரச்சனையோட இருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தில்னு சொன்னா போதும், அந்த பவர் அங்க இறங்கும்ல. So when you just take the phone and say in the name of Jesus, the power of the Lord Jesus will descend in that place. அதனால தான் தேவன் சொல்லுகிறான், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன். And that is why the Lord says, I will set you on high above all the nations which He has made in praise, name and honor. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28ஆம் அதிகாரம் உபாகமத்தில 1ஆம் வசனம் உங்களுக்கு தெரியுமல்லவா? இதற்கு ஒத்த வசனம் தான் அவைகளும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். Deuteronomy 28:1. Now it shall come to pass, if you diligently obey the voice of the Lord your God to observe carefully all His commandments which I command you today, that the Lord your God will set you high above all nations of the earth. உன் வீடு சின்னதா இருக்கலாம், அவங்க வீடு பெருசா இருக்கலாம். Probably your house is small and somebody else's house is much larger. நீ சைக்கிள்ல வரலாம், அவர் பெரிய கார்ல போலாம். And probably you are driving a cycle and the other person is traveling by உன்னுடைய car. புகழ்ச்சிக்கும் உன்னுடைய மகிமைக்கும் உன்னுடைய கீர்த்திக்கும் இந்த உவமை பொருந்தவே பொருந்தாது. And this cannot be compared to your honor and glory and praise compared to the other person. நீ நடந்து போனாலே அந்த ஊர்ல இருக்கிற பிசாசுகள் ஓடி போகிறது. Even when you just walk past by, the demons in that place will just flee in நாமம் Jesus' உங்களுக்கு name. இருக்கிறது. Because you have the name of Jesus. Hallelujah. 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 கர்த்தர் உங்களுடைய கனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை நீங்க உணரும்படி ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். And today the Holy Spirit wants to convict you and make you understand the glory and the honor that God has bestowed upon you. இப்போ 119ஆம் சங்கீதம் வாசித்தோமே, அதுக்கு வருவோம். So let's go back to Psalm 119. 119:98 பாருங்கள். வேகமாய் சொல்லுகிறேன். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கி ஆக்குகிறீர். You through your commandments have made me wiser than my enemies. எப்படி நான் என் சத்துருவை விட ரொம்ப அறிவாளியா மாறுறேன்னா உம்முடைய வசனம் தான் காரணம்னு சொல்றாரு. So the Lord says, how are you wiser than your enemies? It is because of the commandments of the Lord. அதாவது சத்துரு ரொம்ப ஞானி. Our enemies are very wise. ரொம்ப அவனை விட ஞானம் உள்ளவனா என்ன மாத்துறீரே. And the Lord transforms you to be wiser than all your enemies. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. அவனுக்கு என்ன ஞானம்? ஈட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். பட்டயத்தை எப்படி சுழற்றணும்னு அவனுக்கு தெரியும். என்ன அம்பை எடுத்து வில்லுல வச்சு சும்மா குறி தவறாம எப்படி அடிக்கணும் ட்ரைனிங், அதெல்லாம் ரொம்ப வல்லமை இருக்குது.
So what is the wisdom that he has? He knows how to use a sword and a spear. David- He knows how to use a bow and தாவீதுக்கு arrow. என்ன இருக்கு? What wisdom did David have? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. And he did not have any of this wisdom. அம்பு எடுத்து வில்லுல வச்சு சும்மா குறி தவறாம அடிக்க அவனுக்கு தெரியாது. So he does not know how to use a bow and arrow and to shoot it at a particular அவனுக்கு place. ஈட்டி எப்படி எரியணும் தெரியாது. And he does not know how to use a spear and a javelin and to throw it. அவனுக்கு பட்டயத்தை எடுத்து எப்படி சுழட்டணும் அவனுக்கு And தெரியாது. he does not know how to use a sword. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு பெரிய ராட்சசனை எப்படி குப்புற விழ வைக்கணும்னு அவனுக்கு தெரியும். But he knows how to completely overthrow such a huge giant in his life. எதிர நிக்கிற சத்துருவுக்கு இருந்த அறிவு இவனுக்கு இருக்கிற ஞானத்துக்கு ஒப்பிடவே முடியாத அளவு பெரியது. And you just cannot draw the comparison between the wisdom that this enemy had and the wisdom of David. நீ பட்டயம், ஈட்டி, கேடகம், அது இது எல்லா வெப்பன்ஸையும் வச்சுக்கிட்டு நீ எனக்கு விரோதமா வர்ற, நான் அதெல்லாம் இல்லப்பா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளை கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். And he says, I do not come against you with the sword and the spear and the javelin, but I come to you against the name of the God of the armies of Israel, whom you have defied today. உங்கள் ஆண்டவர் இயேசு எவ்வளவு வல்லமை உள்ளவர் தெரியுமா? Do you know how powerful the Lord Jesus Christ 1 is? யோவான் 4 அதிகாரம் 4 வசனம் என்ன சொல்லுகிறது? What does 1 John 4:4 say? உங்கள் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறது. And it says that greater is he that is in you than he that is in the world. அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் இருக்கிறார். And we have such a mighty God within us. உலகத்தை போல உலக மனுஷருக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லாமல் இருக்கலாம். Probably I don't have the wisdom of the world, ஆனால் எனக்கு ஜெபம் பண்ண தெரியும். but I know how to pray. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் அவருடைய வல்லமை எனக்கு இருக்கிறது. I have the power of God within me. ஒரு சின்ன கல்லை வச்சு அடிச்சு கோலியாத்தை கீழே விழ பண்ணிட்டான். And he was able to overthrow Goliath and kill him using a small stone. கோலியாத்தின் ஞானம் எங்கே? அவனுடைய அனுபவம் எங்கே? அவனுடைய அறிவு எங்கே? தாவீதுக்கு முன்பாக அது எங்கே? தாவீதை அவன் சத்துருக்களுக்கு முன்பாக ஞானம் உள்ளவனாக்கின தேவன் என்னையும் அப்படியே செய்வார். So God, who established David to be wiser than his enemy and was able to overthrow his enemy, is able to do the same in your life. எல்லாரும் சொல்லணும் இந்த வசனத்தை வச்சு, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். And everybody should be able to say, Lord, through your commandments, you have made me wiser than my enemies. 99 வசனம் பாருங்க. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். I have more understanding than all my teachers, for your testimonies are my meditation. என்ன கவனிங்க, எனக்கு முன்னால அறிவாளி யாரியா? So who are the people of greater understanding before me? நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு போதித்தவர்களிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். I have more understanding than all my teachers. அதுக்கு என்ன காரணம்? உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறது. And what is the reason for that? That is because your testimonies are my இந்த meditation. வேதத்தில் நீ சொல்லி இருக்கிற போதனை, உம்முடைய சாட்சிகள் என்னுடைய தியானமாய் இருக்கிறது. All these teachings that are in your word, these testimonies are my meditation. உலக அறிவை உண்டாக்குகிற அந்த நிலையில் நான் செல்லாமல் என் தேவன் எனக்கு கொடுக்கிற அறிவை இந்த வேத வசனத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளுகிறேன். So I receive the wisdom that comes from the word of God and not according to the worldly ways. எனக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுத்த என் வாத்தியாருங்க, சோசியல் ஸ்டடிஸ் மாஸ்டர். So I have the social study master who taught me many things. அவர் டெய்லி வரும்போதெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்பாரு. And every day when he came to the class, he used to ask me questions. அவரு என்னெல்லாம் மட்டமா சொல்லணுமோ அதெல்லாம் சொன்னாரு. And he insulted me in whatever way that he could do. மடப்பையிலம்பாரு. And he used to say that I was a fool. முட்டாளும்பாரு. And he said that I was an idiot. நீலாம் ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு. And he asked me why I'm coming to school. நீ எங்கேயாவது போய் திருவோடு ஏந்தி பிழைக்க வேண்டியதானே அப்படிம்பாரு. And he used to just say, just go around into the village and do something and earn a living. ஒரு வாத்தியார் சொன்னாரு, ஏன் தாலியா இருக்கிறதுக்காடா பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு. And one man said that, have you come here to kill me? இப்படி எல்லாம் என்ன எவ்வளவு மட்டமா பேசணுமோ பேசினாங்க. And they spoke to me and every little way to insult me. எல்லாரை விட அதிகமா பேசினவர் என்னுடைய சோசியல் ஸ்டடி மாஸ்டர். And the person who insulted me the most was my social studies அவர் teacher. ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, நான் சாரா நடத்திட்டு இருக்கிற சர்ச்சுக்கு அவர் வந்தாரு. And one day he came to the church in which I was preaching. அவர் என்ன பார்த்து சொன்னாரு, நீ முட்டா பையன், நீ அறிவில்லாதவன், உனக்கு போதிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார். And he told me that I was a fool and that I have no wisdom at all and there is no use in teaching me anything. நீ ஃபெயில் ஆயிருவ,
நீ படிக்க மாட்ட, நீ உன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்ட, நீ எல்லாரை விட நீ மோசமா தாண்டா இருப்ப. இதுதான் ரிப்பீட்டடா அவங்க எனக்கு சொன்னது. So he repeatedly told me that I will be good for nothing, that I'm a failure, I will not progress in life at all. அந்த வாத்தியாரை நான் பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தைலாம் எனக்கு ஞாபகத்துக்கு So when I வந்துருச்சு. saw my teacher, I was able to recollect all the things that he had spoken against me. நான் கொண்டு வந்த பிரசங்கத்தை மூடி வச்சிட்டேன். And then I closed the message that I had prepared. கன்வென்ஷன்ல பேசுறதுக்குன்னு சில ஹிட் மெசேஜ் வச்சிருப்போம். So I have some hit messages ready for the convention. அதுல ஒன்ன எடுத்தேன். And then I took one of those messages. அன்னைக்கு பிரசங்கம் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த பிரசங்கத்துல ஜனங்களை தொட்டார். And that day I started to preach and God touched the lives of many people இயேசுதான் there. ஆண்டவர், அவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்கன்னு சொன்னேன். So I said Jesus Christ is the Lord and everybody who accepts Jesus you can lift வாத்தியார் up கை your hands. வைத்துறாரான்னு அவரைத்தான் நான் பாத்துக்கிட்டே And I was இருந்தேன். looking at my teacher to see whether he is lifting up his அவர் hands. ஒரு லூதரன் பேக்ரவுண்ட்ல உள்ளவர், And he is கிறிஸ்தவர் from தான். the Lutheran background, although he is a Christian. அவர் ஆனா ரட்சிக்கப்படாதவர். But he was not saved. இப்படி கை வைத்தினாரு. And he lifted up his hand a நான் little சொன்னேன், bit. உயரமா மேல உயர்த்துங்கன்னு. And I said, lift up your hands nicely. எல்லாரும் கையோட என்னோட வளர்த்தி அவரு, அதனால அவர் கை உயரமா இருந்துச்சு. பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். And I was very happy that he had lifted his hand so high above. எல்லாரும் முன்னால வாங்கன்னு. And then I told everybody who lifted up their hands to come in வாத்தியாரும் front. வந்தாரு. And even my teacher came in front. அவர் தலையில கொஞ்ச நேரம் கைய வச்சு, ஐயா இந்த ஆள் தான் என்ன சொன்னாரப்பா, நீ உருப்பட மாட்ட, முட்டாப்ப, நீ பிச்சை எடுப்ப, நீ அப்படியெல்லாம் சொன்னாரப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு இவர் தலையில நான் கைய வச்சிருக்கேன், எனக்கு அவருக்கு ஜெபம் பண்ணல, இதைத்தான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். So when I எனக்கு placed my hands, சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னேன். so when I was placing my hands on him, I was not praying, but I was praying within, saying, oh, this is the man who used to insult me so much. அப்புறம் தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்தாரு. And then he continued to come to church. நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். And then it was I who baptized him too. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ எங்க பார்த்தாலும் அவரு தலை குனிஞ்சு சொல்லுவார், ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படிம்பாரு. So wherever he meets me now, he bows and greets me, saying, ஏன்னா praise the வளர்த்தியா Lord, இருக்கிறதுனால pastor. குனிஞ்சு தோத்துறேன் பாஸ்டர். And he's so tall, therefore he has to bow down and tell me, praise the Lord, pastor. கொஞ்ச நாள் தோத்திரம் சொல்ல விட்டுட்டேன். And for few days I allowed him to say that. அப்புறம் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க வெஸ்லி ஸ்கூல்ல நீங்க டீச்சரா இருந்தீங்களான்னு. And for few days I didn't tell him anything, and then I asked him, were you the teacher in Wesley High School? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? And he said, yes, but how do you know that? 1963 நடந்தது. And this is something that happened in 1963. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? And he asked me, how do you know that I'm a teacher in Wesley High இல்லங்க, School? இன்னும் கொஞ்சம் சொல்றேன்னு சொல்லி, நெட்டையா ஒருத்தர் இருப்பானே உங்க கிளாஸ்ல, அவர் எந்த கேள்வி நீங்க டெய்லி கேள்வி கேட்டா கூட நீங்க பதில் சொல்ல மாட்டான். அவனை பெஞ்சு மேல நில்லுன்னு சொல்லி பெரம்பெடுத்து பட்டாச்சில அடி அடின்னு அடிப்பீங்களே, அவனை பார்த்து சொரண கட்டவேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். So I narrated all those incidents as to how he used to beat a boy who was not at all அவர் கொஞ்ச intelligent. நேரம் யோசித்து பார்த்துட்டு, ஆமா அவன் என்னமோ ராஜி அப்படின்னாரு. And he said, yes, I remember that boy. His name is something, and I think it ends with the name Raj. அவனும் சொர்ணராஜின்னு. And I said, yes, his name is Swarnaraj. நான் தான் அவன் சொன்னேன். And I said, that Swarnaraj is me. அவருக்கு ஒரே ஆச்சரியம். And he was so surprised. அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. That day, those days I could not even give an நீங்க answer for a பண்ற small. பிரசங்கத்துக்கு முன்னால் நிக்க முடியல பாஸ்டர், என் கையில ஆடுதுங்கறாரு. And he said, those days you could not answer a simple question, but now I tremble before your message. நீங்க முன்னால கூப்பிட்டீங்களா, நான் பயந்தே போயிட்டேங்க. You called me in front and I got so அப்படி frightened. முன்னால எல்லாம் நான் போனதே கிடையாது. And he says, I never used to come like that in நீங்க front. என் தலையில கை வைக்கிறப்போ அப்படியே ஒரு வல்லமை எனக்கு இறங்கிச்சு. And when you placed your hand on my head, I felt a great power descending into அதத்தான் me. சங்கீதக்காரனுங்க சொல்லி இருக்கிறார், கர்த்தருக்கு எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். And that is why through the psalmist the Lord says, I have more understanding than all my teachers. அன்னைக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது, இன்னைக்கு உங்க ஞானத்துக்கு முன்னால என்னால நிக்கவே முடியலன்னு அவர் சொன்னார். And he said, those days you could not even give me a simple reply to my question, but now I cannot stand before your wisdom. நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்வாக வைப்பார். And definitely the Lord will exalt you and lift you high. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? இந்த How many of வார்த்தை you believe and accept that? கர்த்தருடைய வசனங்களை தியானம் பண்ணணும். And you have to meditate on the 100ஆம் testimonies. வசனம் பாருங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். I understand more than the ancients because I keep your precepts. என்னை விட முதியோர் பலர் இருக்கிறார்கள். There are many ancients, many elders. அவர்களை விட நான் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். But I have more understanding than them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே,
அதாவது யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது அவனுக்கு 30 வயது என்று நினைக்கிறேன். When Joseph stood before Pharaoh, he should have been just around 30 years. அப்பொழுது அவன் சொல்லுகிற சில காரியத்தை பார்த்து பார்வோன் சொல்லுகிறான் பாருங்கள். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38, 39 ஆகிய 2 வசனங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். Genesis 41:38, and Pharaoh said to his servants, can we find such a one as this, a man in whom is the Spirit of God? 39 வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் எங்க நாட்டிலே கிடையாதுங்கிறான். Then Pharaoh said to Joseph, inasmuch as God has shown you all this, there is no one as discerning and எவ்வளவு wise as you. அனுபவம் உள்ள வயதான மந்திரிமார் அங்க இருக்கிறார்கள். There are so many wise men and magicians in Egypt. பார்வோன் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன். And Pharaoh is such a great leader. அந்த எகிப்து தேசத்தில் எவ்வளவு ஞானிகள் இருக்கிறார்கள். And there are so many wise people in Egypt. தேவ ஆவியை பெற்ற மனிதனே, உனக்கு இருக்கிற ஞானத்துக்கு ஒப்பான ஞானம் உள்ளவர்கள் யாரும் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். And he says, oh, you have received the Spirit of God. Nobody can be compared to the wisdom and discernment that you have. நிறைய பெரியவர்கள் இருக்கலாம், நிறைய உங்களை விட வயதில் மூத்தவர்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்படுத்தல் உங்களை எல்லாரை விட ஞானியாக மாற்றும். There may be many wise people and experienced people, but the anointing that God has given to you, the word God has given to you, will make you wiser than everybody else. இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். And God has given you this great blessing. எத்தனை பேர் இதுக்கு உரியவங்க நாங்க அப்படின்னு நீங்க உரிமை பாராட்டி விசுவாசித்து இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். How many of you can say that this is a blessing, this is my right, I want to receive this blessing? சத்துரு பலசாலியா? Do you think that your enemies are very strong? அவன் ரொம்ப அறிவாளியா? Do you think that your enemies are very wise? அவனை விட உன்னை அறிவாளி ஆக்குவார் அவர். And the Lord will make you wiser than your அவன் enemies. தோற்று போவான், நீ ஜெயிப்பாய். And he will fail, but you will succeed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு போதிக்கிறவர்கள் நிறைய பேர் உனக்கு போதித்திருப்பார்கள். There are many people who would have taught you and led you. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஞானம் உள்ளவர். அவர்களுக்கு இருக்கிற ஞானத்தை விட அதிக ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். But the God who is within you is wise, and he will give you wisdom more than your enemies and people who teach you and the ancients. அதிக ஞானம் உள்ளவர்களாக்குவார். And he will make you a person who is wiser than the others. உங்களுக்கு போதித்தவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களை And ஆசீர்வதிப்பார். the Lord will bless you so that even the people who taught you will be amazed at your wisdom and understanding. உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களை கண்டித்திருக்கலாம், உங்களை சிக்ஷித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் தேவன் தந்த அபிஷேகம், தேவன் தந்த ஞானம், இவைகள் எல்லாம் முதியோரை விட அதிக ஞானியாக உங்களை மாற்றுகிறது. But today the wisdom and the grace that God has given you will make you wiser than all the elders who would have corrected you and reproved you. யோசேப்போடு இருந்து செய்த தேவன் நம்மோடு இருக்கிறார். And the Lord who was with Joseph and who worked in his life, he is with you. அவனுடைய தகப்பனும் அவன் அண்ணன்மாரும் அவனிடத்தில் வந்து நிற்கிறார்கள், அவன் சொல்லுகிறபடி செய்கிறார்கள். And we find that his father and his brothers come and bow before him, and they obey and heed to what he says. அவ்வளவு பெரிய ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். And the Lord had bestowed such a great wisdom and யோசேப்பை understanding பற்றி on ஏன் Joseph. வேதத்தில் எழுதி இருக்கிறதுனா உனக்கும் அப்படியே செய்வேன் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக அப்படி சொல்லி இருக்கிறார். Why is the life of Joseph recorded in the Bible? So that people know and understand that that is the same thing that God is able to do in our lives. நான் பணம் இல்லாதவனாய் இருக்கலாம், பெரிய வீடு இல்லாதவனாய் இருக்கலாம், பெரிய வாகனம் இல்லாதவனாய் இருக்கலாம், மிகுந்த அழகு இல்லாத ஒரு ஆளாய் இருக்கலாம். ஆனால் எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். I may not have money, I may not have a big house, I may not have wealth, and I may not have beauty, but I have Jesus within me. எல்லாரையும் விட உன்னை அவர் மேன்மையாக வைப்பேன் என்று And சொல்லுகிறார். the Lord says that above all people, he will exalt you and bless you. எந்த சத்துருவும் உன்னை ஜெயிக்க முடியாது. And no enemy can be able to எந்த prevail ஞானியும் உன்னை விட against you. ஞானியா இருக்க முடியாது. And no wise person can be wiser than எவ்வளவு you. பெரிய மூத்தவர்கள் இருக்கலாம் பலர் நாட்டுல, ஆனா அவர்களை விட உன்னைதான் ஞானியாக கர்த்தர் And there may be மாற்றுவார். so many elders and ancients, but God is able to transform you to be a person who is எத்தனை wiser பேர் than இந்த anybody வசனத்தின்படி else. எனக்கு ஆண்டவர் செய்வார், நான் அப்படி இருப்பேன் என்று நீங்கள் How நினைக்கிறீர்கள்? many of you can say that God will transform you? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். And let's commit ourselves to the hand of God. எங்களை மற்றவர்களை விட ஞானியாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we praise you because you are a God who makes me wiser and gives me wisdom more than anybody else. எங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிற சத்துருக்கள் அறிவாளிகளாய், பலசாலிகளாய், ஞானிகளாய் இருக்கலாம், ஆனால்
அவர்களை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமையும் ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்குதுக்கா ஸ்தோத்திரம். Lord, our enemies may be wise and more powerful than me, but we thank you that you've given us wisdom to overcome them. எங்கள் முதியவர்கள் எங்களை கண்டு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான ஞானத்துக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for this blessed wisdom that you've given to us, that even the ancients and our lead and people who've taught us will be surprised at our wisdom. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். We thank you for the promise that you've given to us, that in glory and honor and name you will exalt us above all nations. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மேன்மையை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. Lord, we are able to understand this great honor that you have given to us. நாங்கள் இந்த உலகத்து மக்கள் மத்தியிலே நாங்கள் சிறுமைப்பட்டு போக தாழ்த்தப்பட்டிருக்க நீர் விரும்பவில்லை. Lord, you do not desire for us to be brought low and to be humbled before the other people. மேன்மையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக We ஸ்தோத்திரம். thank you, Lord, for this glorious blessing that you've given to us and this இயேசுவின் honor. நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.